இப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் திட்டத்தை சொல்லும் போதே இது நடக்காது, நடக்க முடியாது அப்படின்னு நடத்தி காட்டணுமா இல்லையா? அந்த மாதிரி இதுவும் நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், எதை பற்றி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ விடுபட்ட மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் இப்போ இருக்கிற குறைஞ்ச காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து கண் துடைப்பு தான், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது எலெக்ஷன் ஒட்டி இந்த மாதிரிலாம் சொன்னால் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு கேள்வி கேட்டதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு திட்டத்தை ஆரம்பத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னப்பவே இதெல்லாம் ஒரு திட்டமாக எப்படி இது பாசிபிள்னு சொன்னாங்க. ஆனால் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுபோக தகுதி பெற்ற மகளிருக்கு மட்டும் கொடுக்குறோன்னு சொல்லி சில பேர் அதில் விடுபட்டாங்க. அப்படி விடுபட்டவங்களுக்கு மறுபடியும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த நவம்பர் மாதத்துலேருந்து, அதுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்கு அதுக்கான கணக்கெடுப்புலாம். இந்த மாதிரி கணக்கெடுத்து நாங்கள் அதை பண்ணுவோம், ஆக மொத்தத்தில் பண்ண மாட்டோம்னு சொல்ல நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கட்டிட்டு தான் இருக்கோம். அதனால் இதையும் நாங்கள் பண்ணிடுவோம் சீரும் சிறப்புமாக அப்படின்னு பேசியிருக்காரு தங்கம் தென்னரசு அவர்கள். அதுதான் சொல்ல வேண்டும் என்றால், அவர் அம்மி குழவை எடுத்து அடிவயிற்றில் இடித்து கொண்டிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். காரணம், இப்படித்தான் சொன்னாங்க, இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எப்படி இதை செயல்படுத்த முடியும், செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த திட்டமே வராது என்று சொன்னார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செயல்படுத்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் யாரேனும் விட்டு போயிருந்தால் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை அழியுங்கள் என்று கேட்டு அவர்களும் தொடர்ச்சியாக கொண்டு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து கீழே இருக்கக்கூடிய கள ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நவம்பர் மாதத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முடிகிற போது ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு தகுதியுடைய யாரும் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவில் அவை சரிபார்க்கப்பட்டு அவர்கள் தகுதி உடையவர்களாக இருந்தால் யாரும் விட்டு போகாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் பிறகு இது கிடைக்காது என்று சொல்வது என்பது நயினார் நாகேந்திரனுக்கு எப்படியாவது மக்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள் போய் கிடைத்து விடுவதை அவர் தடுத்து விடலாம் என்கின்ற அவருடைய சொந்த நப்பாசையினால் அவர் கூறுகிறார் என்று நான் கருதுகிறேன்.